நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மாயமான மனைவி வேறொரு இளைஞரை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மயிலாடு பகுதியை சேர்ந்தவர் அஜித் குமார். இவர் அதே பகுதியில் கொத்தனாராக வேலை செய்து வருகிறார். இவருக்கும் குலசேகரம் அருகே தும்பக்கோடு பகுதியை சேர்ந்த அபிஷா என்பவருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பின் அஜித் குமார் குலசேகரம் தும்பக்கோட்டில் உள்ள மனைவி வீட்டில் வசித்து வந்தார். அபிஷா அருமனை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து வந்துள்ளார். இதனால் வாரம் ஒரு முறைதான் அபிஷா வீட்டுக்கு வந்து செல்வார். அஜித் குமார் தான் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று மனைவியை பார்த்துவிட்டு வருவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்த அபிஷா கடந்த மே 2ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக கூறி மருத்துவமனைக்கு புறப்பட்ட அபிஷா ஒரு வாரமாகியும் வீட்டிற்கு வராததால் மனைவியை பார்க்க அஜித் குமார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அபிஷா அங்கு இல்லை. இதனால் குழப்பமடைந்த அஜித் குமார் மருத்துவமனையில் ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டிருக்கிறார். அப்போது ஊழியர் ஒருவர் அபிஷா உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை குறைவு என கூறி இளைஞர் ஒருவருடன் பைக்கில் அவசரமாக புறப்பட்டு சென்றதாக கூறியிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அஜித் குமார் மனைவியை பல்வேறு இடங்களில் தேடி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அஜித் குமாரின் நண்பர் ஒருவர் அவரை சந்தித்து, உனது மனைவி வேறொரு இளைஞரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என கூறி ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்த வீடியோ ஒன்றை அவருக்கு காண்பித்துள்ளார். அந்த வீடியோவில் அவரது மனைவி அபிஷா மற்றொரு இளைஞருடன் திருமண கோலத்தில் இருந்துள்ளார். உறவினர்கள் வாழ்த்து கூற இருவரும் கோயில் ஒன்றில் மாலை மாற்றி தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். திருமணம் செய்த வெட்கத்தில் மனைவி அபிஷா சிரித்துக் கொண்டிருந்த வீடியோவை பார்த்த அஜித் குமார் கதறி அழுதுள்ளார். பின்னர் உடனடியாக அருமனை காவல் நிலையத்திற்கு சென்று அந்த வீடியோவை காண்பித்து புகார் அளித்துள்ளார். புகாரில் தனது மனைவியை ஏமாற்றி அழைத்து சென்று மற்றொரு இளைஞர் திருமணம் செய்து வைத்துள்ளதாகவும் தனது மனைவியை மீட்டுக் கொடுங்கள் எனவும் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து தற்போது இன்ஸ்டாகிராமில் வீடியோ மூலம் அபிஷா மற்றும் அவரை திருமணம் செய்த இளைஞரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கினர். அதைத் தொடர்ந்து சில நாட்கள் முன்பு அபிஷாவை தேடி கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை தொடங்கினர். அப்போது போலீசாரிடம் பேசிய அபிஷா தனக்கு முதல் கணவருடன் வாழ விருப்பமில்லை எனவும் 2ஆவதாக திருமணம் செய்து கொண்ட நபரை இன்ஸ்டாகிராமில் பழகி விருப்பப்பட்டுதான் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதில் என்ன கொடுமை என்றால், அபிஷா திருமணம் செய்து கொண்ட இளைஞருக்கு அபிஷா ஏற்கனவே திருமணமானவர் என்பது தெரியாது. அதனால் தனக்கு திருமணமானதை மறைத்து இளைஞருடன் பழகி வந்த அபிஷா ஒரு கட்டத்தில் தனக்கு வீட்டில் திருமணம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டதாக அவசரப்படுத்த உடனே அதனை நம்பி அந்த இளைஞரும் அபிஷாவை அவர் பணிபுரிந்து வந்த மருத்துவமனைக்கே சென்று தனது பைக்கில் கூட்டிச் சென்றிருக்கிறார். பின்னர் அந்த இளைஞரின் உறவினர்கள் முன்னிலையில் கோயிலில் திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டோம் என அறிந்த அந்த இளைஞர் அபிஷாவுடன் வாழ விருப்பமில்லை என கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்ட அபிஷா தற்போது தங்க இடமின்றி தனது சித்தி வீட்டில் அடைக்கலமாகி இருக்கிறாராம். வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு இளம்பெண் வேறொரு இளைஞரை 2வது முறையாக திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.